புதுக்கோட்டை திருமயம் தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான எஸ். ரகுபதி பொன்னமராவதி மற்றும் திருக்களம்பூர் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வழிநெடுகிலும் திரண்ட பொதுமக்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தில் பேசிய அவர் பொன்னமராவதியை நகராட்சியாக தரம் உயர்த்தியது முதல் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக குறிப்பிட்டார். ஆனால் நான் இந்த 10 ஆண்டு காலமும் இந்த திருமயம் தொகுதியை சுற்றி வந்திருக்கின்றேன். என்னால் எல்லா இடங்களுக்கும் சென்று வந்திருக்கின்றேன். சட்டமன்ற உறுப்பினராக பணியை செய்திருக்கின்றேன், அமைச்சர் பணியையும் செய்திருக்கின்றேன். திருமயம் தொகுதிக்கு வாரத்துக்கு 3 நாட்கள் 4 நாட்கள் வந்த ஒரே அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் நானாகத்தான் இருக்க முடியும். அதனால்தான் இதையெல்லாம் சொல்கிறேன். அமைச்சர் பொறுப்பு இருக்கிறது என்பதற்காக சென்னையிலே தங்கிவிடவில்லை. தமிழகத்திலே என்னுடைய பொறுப்பை உணர்ந்து அங்கேயும் பல்வேறு இடங்களுக்கு சென்று பணியாற்றினாலும் எப்படியும் திருமயத்திற்கு வந்து இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.